அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் வல்லவரை, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? எது நடுநிலைமை? எது நடுநிலைமை? தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பெற்று ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின். பகைவர், அயலர், நண்பர் என பகுத்துப் பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் நன்மை தரக்கூடியதே நடுநிலைமை என்று குறிப்பிடுகிறார். உற்றார், உறவினர், பகைவர், நண்பர் என்று தீங்கு செய்தவர், நன்மை செய்தவர் என்று பாராமல் அறத்தின் வழி யார் நின்று சரியான வேலையை செய்கிறார்களோ அதுவே நடுநிலைமை என்று குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.